பிரச்சாரம் அது எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க? அது எப்படி நடக்க போகுது இனி வர நாட்களே? நெறைய இடங்கள்ல நம்பளே தாவேக்காவே தவிர்த்திருக்கீங்க. அந்த கூட்டம்லாம் இருக்கும் பொழுது. எப்படி நம்ப அத பிளான் பண்ண போறோம்? எப்படி அது இருக்கக்கூடிய 13 நாட்கள் எப்படி அது பண்ண போறோம்? இல்ல அடிப்படையில தாவேக்காக்கு எதிரா ஒரு சதி கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. அதையும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ம். என்ன பண்றாங்க அப்டின்னா, நீங்க முதல் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பெரம்பூர்லயே பார்க்கலாம். பெரம்பூர்ல போலீஸ் பந்தோபஸ்து இருந்துச்சு. ஓகே. பெரம்பூர்லேருந்து குளத்தூர் வராரு, ரோட்ல போலீஸே இல்ல. ம். ஆக்சுவலி அவர் ஒரு ஒய் பிளஸ் செக்யூரிட்டில இருக்கக்கூடிய ஒரு விஐபி. அதற்கே ஒரு புரோட்டோகால் இருக்கு. பைலட் வண்டி குடுக்கணும். போலீஸ் ரோட்ல 50 மீட்டருக்கு ஒரு காவலர் எடுத்துட்டு வந்து நிக்கணும். ம். எதுவுமே இல்ல. ரோட்ல பேரிகேட்ஸ் கூட இல்ல. 0 போலீஸ். 0 போலீசிங். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் எழுது. அங்க போய் குளத்துல நிக்கும்போது சுத்தமா ஆள் இல்ல. காவலாளிகள் சுத்தமா இல்ல. ம். பொதுமக்கள் ஏகோபித்தமா வந்து நிக்கிறாங்க. அங்க வரக்கூடிய இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பல காணொளிகள்ல விஷமிகள் உள்ள வந்திருக்காங்க. இத நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். வீடியோலயே நம்மகிட்ட இருக்கு. இப்படிலாம் வீடியோல சில பசங்க பண்றாங்க. ம். அவங்க ஸ்கூட்டர்ஸ்ல வராங்க. அவங்க வண்டியில வேற கட்சிகளுடைய தலைவர்களுடைய போட்டோ ஒட்டியிருக்கு. ம். இதை எதுக்கு பண்றாங்கன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்படுத்தலாமா? இப்ப அந்த இடத்துல ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் விஜய் சார பார்க்க வரும்போது, அந்த இடத்துல நடுவுல போய் நின்னுட்டு இந்த மாரி அநாகரிகமான ஆபாச செயல்கள் ஏதாவது செய்யும்போது, இவங்க யாராவது ட்ரிகர் ஆயி அந்த பையன கேள்வி கேட்பாங்க. அங்க ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுத்தலாம், ஒரு சண்டை ஏற்படுத்தலான்ற ஒரு அட்டெம்ப்ட் இருந்திருக்கிறதா நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ம். ம். கரூர்ல என்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்கோ, அதே குற்றச்சாட்டு நான் இங்கேயும் ரிப்பீட் பண்றேன். அப்ப இவ்ளோ பிரஷர் நீங்க ஏற்படுத்துவீங்கன்னா, அது இன்னும் முடியல. இன்னைக்கு நாங்க 3 ஹவருக்கு பெர்மிஷன் கேட்டா 1 ஹவருக்கு பெர்மிஷன் குடுக்குறாங்க. 1 ஹவர்ல வர முடியுமா? போக முடியுமா? ம். ம். ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில எப்படிங்க 300 பேர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? அப்ப இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி யாரோ ஒருத்தருக்காக நீங்க செயல்படுவீங்க. எலெக்ஷன் கமிஷன் ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த அதிகாரிகளை மாத்த முடியலனாக்கா, அப்ப இந்த இடத்துல சதி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஒரு காமன் சென்ஸ் போதாதா? அப்ப இந்த இடத்துல மக்களுடைய பாதுகாப்பு மட்டுமே பிரதமர் நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் எப்படி இந்த இடத்துல இன்னொரு தப்பு நடக்கிறதுக்கு வழிவகை ஏற்படுத்த விடுவான்? அதுதான் தாவேக்கா சில இடங்களில் ஸ்மார்ட் மூவ் பண்ணி இதை நடக்க வேணாம் தள்ளி போடுறது தவிர்க்கிறதுக்குமான வாய்ப்பு. அதுக்கு என்ன பண்றோமோ அதை பண்றோம். இன்னொரு விஷயம் சொல்றோம், ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். இந்த தேர்தல் வெறும் தாவேக்காக எலெக்ஷன் நடக்கல, தமிழக மக்களுக்கான எலெக்ஷன் இது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்களுக்கு தெரியும் யாரை துரத்தணும், யாரை வாழ வைக்கணும், யாரை அரியணையில் ஏற்றணும்னு. அதுக்கு தேவையான நடக்கும். பிரச்சாரம்லாம் மேனிஃபெஸ்டோலாம் சும்மா நேம் சேக். மாற்றம் என்பது உறுதி இந்த வாட்டி. அதை நீங்க பாருங்க. அப்படிதான் அவங்க அண்ணனை பார்க்கணும்னா ஒரு காணொளி போதும். அது என்ன மேஜிக் பண்ணுன்றதையும் பாருங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.